2-3 நாளைக்கு முன்னாடி நம்ம பனையூர் பண்ணையார் அவர்கள் ஒரு இன்பச் சுற்றுலா போனார். இன்பச் சுற்றுலாவா அல்லது ரோட் ஷோவா அல்லது ஷூட்டிங்கா எப்படி வேணா வச்சுக்கலாம். இப்போ இன்பச் சுற்றுலா போறேன்னு சொல்லிட்டு போன நம்ம பனையூர் பண்ணையார் அவர்கள் அந்த ரோட் ஷோ நடத்திட்டு அப்படியே வந்து ஒரு ஸ்கிரிப்டட் டைலாக்கை படிச்சுட்டு அணில் குஞ்சுகளுக்கெல்லாம் டாட்டா கட்டிட்டு வந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இதுல பின்னாடி பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம தலைவர் அவர்கள் வந்துட்டு போனதற்கு பின்னாடி இந்த மக்கள் எல்லாத்தையும் வந்து இந்த மண்டபத்துக்கு கூட்டிட்டு வந்தாங்க இல்லையா பஸ். என்னது மக்களை மண்டபத்துக்கு கூட்டிட்டு வந்தாங்களா? அப்ப எங்க தலைவர் வந்து மக்கள் இருக்கிற இடத்துக்கு போலியா? போகலையே. வழக்கமா அவர் வந்து ஃப்ளட் வந்தா கூட அவர் மக்களை வந்து நேரடியாக இடத்துக்கே போய் பார்க்க மாட்டாரு. மக்களை தான் இங்க கூட்டிட்டு வந்து பார்ப்பாரு. அதே மாதிரிதான் இங்கேயும் நடந்திருக்கிறது. காரணம் இதுல போலீஸோடைய பர்மிஷன் கூட ஒரு காரணமாக சொல்லப்பட்டாலுமே கூட மக்கள் எல்லாரையும் பஸ்ல ஏத்தி ஒரு மண்டபத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. கூட்டிட்டு வந்த அந்த பஸ்ஸுக்கு கிட்டத்தட்ட 54,000 ரூபாய் வந்து வாடகை பேசியிருக்காங்க. அதுல 9,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துட்டு மீதி பணத்தை மக்களை கொண்டு போய் திருப்பி விட்டதுக்கு அப்புறம் கொடுக்கறதாக பேச்சு. இதில் யார் யாரெல்லாம் முக்கியமான புள்ளின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம புஷி ஆனந்த் கூட இருக்கிற ஒரு 2 பேர் இவர்கள் இப்படியாக பேசிட்டாங்க. இப்போ மக்களை கொண்டு திருப்பி விட்டதற்கு பிறகு வேன்காரங்களுக்கு பணம் கொடுக்கணுமா இல்லையா? பணத்தை கொடுக்கல. 3 நாளா வேன்காரங்க மாத்தி போன் அடிச்சிருக்காங்க. போனையும் எடுக்கல. அப்படியாக 3 நாளா ஏமாத்திட்டு இருந்திருக்காங்க. அதற்கு பிறகு எப்படியோ அந்த விஷயம் நம்ம தோழர் மில்டன் அவர்களுக்கு தெரிஞ்சு, மில்டன் அவர்கள் இன்னைக்கு எக்ஸ்தலத்தில் ஒரு பதிவு போட்டதற்கு பிறகு உடனடியாக அவர்களுக்கு அந்த பணம் அப்படிங்கிறது செட்டில் செய்யப்பட்டிருக்கிறது. செட்டில் செய்யப்பட்டதையும் நம்முடைய தோழர் மில்டன் அவர்கள் உறுதிப்படுத்தியிருக்கு. 3வது விஷயம், இதிலிருந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய கருத்து என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்க கை காசை போட்டு செலவு பண்ற அணில் குஞ்சுகள் எல்லோரும் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருங்கள். இவர்களை நம்பி பின்னால் போனால் இதுதான் கதி அப்படிங்கிறத நீங்களும் புரிஞ்சுக்கங்க.